ஹெர்பலைஃப் ஃபுட் எடுத்து ஃபேட் லாஸ் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. நான் வெயிட் எல்லாமே கரெக்டாக இருக்கேன், ஆனால் என் பாடியில் வயிறு பகுதியில் ஃபேட் இருக்குது, கைப்பகுதியில் ஃபேட் இருக்குது, தொடப்பகுதியில் ஃபேட் இருக்குது. இந்த ஃபேட்டை மட்டும் ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் மூலயமா குறைக்க முடியுமா அப்படின்ற மாதிரி எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க. கம்பல்சரி இந்த வீடியோ யாரெல்லாம் ஃபேட் லாஸ் பண்ணுறீங்களோ எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஹெர்பலைஃப் மூலயமா ஃபேட் லாஸ் பண்ண முடியுமா அப்படின்னா கம்பல்சரி ஃபேட் லாஸ் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி நம்ம பாடியில் எப்படி ஃபேட் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அப்போனா மட்டும்தான் நீங்கள் ஈஸியாக ஃபேட் லாஸ் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு எதனால் நம்மளுக்கு ஃபேட் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா உங்களுடைய ராங்கான ஃபுட் ஹேபிட் தான் காரணம். நீங்கள் ஃபுட்டு எல்லாமே கரெக்டாக தான் எடுத்துக்கிறீங்க, ஆனால் உங்களுக்கு ஃபேட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னா அப்போ செக் பண்ண வேண்டியது உங்கள் கட் ஹெல்த்து தான். உங்கள் வயிறு பகுதி சுத்தமாக இருந்தால் தான் நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்டை சீக்கிரமாக டைஜஷன் பண்ணி அது கழிவாக வெளியேற்றும். அப்போ நீங்கள் நேச்சுரலான ஃபுட்டாக சாப்பிட்றீங்க, எதுவுமே ஃபேட் இல்லாத ஃபுட்டாக எடுத்துக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபேட்டு ஸ்டோர் ஆகுது அப்படின்னா உங்கள் வயிறை நீங்கள் கிளியராக வச்சுக்கணும். அப்படி வச்சுக்கிட்டால் மட்டும்தான் நீங்கள் ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ண முடியும். இல்லை நான் பார்த்தீங்கன்னா சிக்கன், மட்டன், அதுக்கப்புறம் ஃபேட் ஆயில் ஃபுட்டாக எடுத்துப்பேன், நிறைய வெளியிலலாம் நிறையா வாங்கி சாப்பிடுவேன், அதனால தான் எனக்கு ஃபேட் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா உங்களோட ஃபுட் ஹேபிட்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணால் மட்டும்தான் ஈஸியாக நீங்கள் ஃபேட் லாஸ் பண்ண முடியும். ஹெர்பலைஃப் நியூட்ரிஷனில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எடுத்தால் ஃபேட் லாஸ் பண்ண முடியும் அப்படின்றத நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. பேசிக்காக நீங்கள் ஃபேட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பேசிக்காக இந்த ப்ராடக்ட்ஸை எடுக்கணும். என்னென்ன ப்ராடக்ட்ஸ் அப்படின்றத சொல்கிறேன். ஷேக் மேட், ஃபார்முலா 1, ஃபைபர் பவுடர், ஃப்ரெஷ், இது 4 நீங்கள் பேசிக்காக எடுக்கணும். இதை எடுத்துகிட்டு தான் நீங்கள் ஃபேட் லாஸ்க்கான சப்ளிமெண்ட்டை நீங்கள் எடுக்கணும். இப்போ ஃபேட் லாஸ்க்கு என்னென்ன சப்ளிமெண்ட் இருக்குது அப்படின்றத நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. மல்டி வைட்டமின், செல்லுலாஸ், ஆலோ ப்ளஸ், ஹெர்பல் கண்ட்ரோல், இது 4 நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ஈஸியாக ஃபேட் லாஸ் பண்ண முடியும். இப்போ நான் சொன்ன அந்த பேசிக்கோட இந்த 4 டேப்லெட்ஸ் எடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஃபேட் லாஸ் கிடைக்கும். சில பேர் கேட்பீங்க, என்ன சார் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னாலும் அந்த 4 ப்ராடக்ட்ஸ் கொடுக்குறீங்க, ஃபேட் லாஸ் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த டேப்லெட்டோட அந்த 4 ப்ராடக்ட் நீங்கள் ஆட் பண்ணிக்கணும்னு சொல்கிறீங்களே, எதனால அந்த 4 ப்ராடக்ட் நாங்கள் எடுக்கணும், ஒன்லி டேப்லெட்ஸ் மட்டும் எடுத்தால் எங்களுக்கு ஃபேட் லாஸ் ஆகாதா, அந்த மாதிரி நிறைய பேர் கேட்பீங்க. கம்பல்சரி ஹெர்பலைஃப் நியூட்ரிஷனில் ஃபார்முலா 1 தான் உங்கள் வெயிட் லாஸ்க்கும் சரி ஃபேட் லாஸுக்கும் சரி ஃபஸ்ட்டாக கண்டுபிடிச்சாங்க. அதான் வெயிட் லாஸ் பண்ணுறவங்களும் இந்த ஃபார்முலா 1 ஷேக் எடுத்துக்கணும், ஃபேட் லாஸ் பண்ணுறோம் அப்படின்னாலும் இந்த ஷேக்கோட அந்த 4 டேப்லெட்ஸ் எடுத்துக்கணும். அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் நினச்ச ஃபேட் லாஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நிறைய பேருக்கு தெரியறதில்ல, ஒன்லி ஃபேட் லாஸ் பண்ணுறதுக்கு செல்லுலாஸ், மல்டி விட்டமின், ஹெர்பல் கண்ட்ரோல், ஆலோ ப்ளஸ் டேப்லெட் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க, ஷேக் எடுக்காமல். நீங்கள் ஷேக் எடுக்காமல் டேப்லெட் மட்டும் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நோ ரிசல்ட்ஸ், நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ப்ராப்பராக ஃபேட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா நான் சொன்ன இந்த 8 ப்ராடக்ட்ஸ் கம்பல்சரி எடுத்துக்கோங்க. ஈஸியாக மந்த்லி ஒரு 5 kg ஃபேட் லாஸ் கிடைக்கும். திரும்பவும் சொல்கிறேன் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. ஷேக் மேட், ஃபார்முலா 1, ஃபைபர் பவுடர், ஃப்ரெஷ், மல்டி விட்டமின், செல்லுலாஸ், ஹெர்பல் கண்ட்ரோல், ஆலோ ப்ளஸ் டேப்லெட், இது மட்டும் எடுத்தால் போதும் நீங்கள் மந்த்லி ஒரு 5 kg ஃபேட் லாஸ் பண்ண முடியும். நிறைய பேர் எனக்கு வெயிட் எல்லாமே கரெக்டாக இருக்கேன், நான் ஃபேட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா இந்த ப்ராடக்ட்ஸை மட்டும் எடுங்க. பேர் ஃபேட் லாஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க, ஆனால் எந்த ப்ராடக்ட்ஸ் எடுத்தால் நம்ம ஹெல்த்தியாக ஃபேட் லாஸ் பண்ண முடியும் அப்படின்றது தெரியாமல் நிறைய பேர் பார்த்திங்கன்னா அவங்க ஃபேட் லாஸ் ப்ராசஸை தள்ளி போடுவாங்க. கம்பல்சரி நீங்கள் ஹெர்பலைஃப் ப்ராடக்ட்ஸை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ஹெல்த்தியாக ஃபேட் லாஸ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஒரு ஃபிட்னஸாக இருக்கிறதுக்கும் ஃபேட் லாஸ் பண்ணுறதுக்கும் இன்ச் லாஸ் பண்ணுறதுக்கும் இந்த ப்ராடக்ட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்னுடைய கோச்சிங் மூலிமா நீங்கள் ஃபேட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா டிஸ்பிளேயில் இருக்கிற என்னோடய நம்பர் கால் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு ஹெர்பலைஃப் ப்ராடக்ட்ஸை எங்கே பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்றது தெரியாமல் நிறைய அதர் வெப்சைட்லையும் இகாம் வெப்சைட்லையும் பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. இந்த ப்ராடக்ட்ஸை நீங்களே டைரெக்டாக கம்பெனிலேருந்து ஆர்டர் பண்ணிக்க முடியும். அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் ஃபர்தராக எனக்கு கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பாய்.